ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இண்டிகேட்டர் சீரீஸில் இன்றைக்கி ஒரு புது இண்டிகேட்டரை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு இது Fibonacci Retracement இண்டிகேட்டரு. இது நம்மளுடைய ஏஎஃப்எல் கலெக்ஷனில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2244 அப்படின்ற இந்த கலெக்ஷனில் இருக்குது பாருங்கள். Fibonacci இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரீட்ரேஸ்மெண்ட் மாடிஃபைட் அப்படின்னு சொல்லி இந்த இண்டிகேட்டருக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் தான் நான் ஸ்க்ரீனில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எந்த மாதிரிலாம் மாடிஃபை பண்ணலாம், எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டரில் எந்த மாதிரி பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேராமீட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பேக்ரவுண்டு கலர் கூட மாற்றிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்தமாரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கேண்டிலோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பார் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பார் வேணாம், அதனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுக்குள்ளேயே வந்து ப்ரைஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், பார் அப்படின்றத டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்தமாரி உங்களுக்கு லைன் சார்ட்டாகவும் உங்களுக்கு ரன்னிங் ஆகும். நான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாருங்கள், இந்த இடத்துல கேண்டில் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து நான் டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சார்ட் வந்து உங்களுக்கு கேண்டில்ஸ் சார்ட்டாக வந்து மாறிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த Fibonacci Retracement இருக்குது இல்லையா, இதை வந்து தேவைப்பட்டால் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான பேராமீட்டரும் ஆன் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். இந்தமாரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு இண்டிகேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இது வந்து பேராமீட்டர் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஐ அண்டு ப்ரிவ்யூ லோ இதை வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு மேனுவலாக செட் பண்ண தேவையில்லை. இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனுவலாக Fibonacci Retracement செட் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு இந்த கார்னர் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த ஐ ப்ரைஸில் வச்சு இந்த கீழே உள்ள இந்த லோ ப்ரைஸ் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இது வந்து மேனுவலாக இந்த Fibonacci Retracement வந்து உங்களுக்கு ட்ரா ஆகும். ஆனால் அதுக்கு பதிலாக ஒவ்வொரு டைம் நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ ஐயும் இந்த ப்ரிவ்யூ லோவும் வந்து செலக்ட் பண்ணி நிற்கிது. இப்போ லாஸ்ட்டு சிக்னல் இந்த அடிப்படையாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரிவ்யூ ஐயை வந்து பிரேக் ஆகிருக்கு. அதாவது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோட 100% வந்து பிரேக் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0%, 23%, 28, 50, 62, 78 இந்தமாரி ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருப்பாங்க. சேம் இதே பேராமீட்டர் தான் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 0% அப்படின்றது இந்த லோ ப்ரைஸ் இருக்குது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா 21,627 இந்த ப்ரைஸில் வந்து இருக்குது. இந்த 100% அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஐ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,773.8 இந்த பர்சன்டேஜில் உங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடிய இந்த 127%, 162% இந்த லைன் தான். இந்த லைன் இருக்குது இல்லையா, இதுதான் 127%. அதுக்கும் மேலே இருக்கக்கூடியது 162%. அதுக்கு மேலே 200, 262%. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அப் சைடு போச்சுன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அப் சைடில் இதே எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன் சைடு போச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அப் சைடில் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு அப் சைடு தான் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இதுவே வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கர்சர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலர் லைன் இருக்கக்கூடிய இந்த 0% அப்படின்றது இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகேவா, பாருங்கள், இந்த இடத்துல வந்துடுச்சு. இந்த க்ரீன் கலர் அப்படின்றது இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் கலர் அப்படின்றது 100% தான் உங்களுக்கு இந்த இடத்துல மாறுது. அதாவது இங்கே கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு 0வாக இருக்குது, இந்த ரெட் கலர் வந்து 100ஆக இருக்குது. எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் சைடில் வந்து மூவ் ஆகுது. அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அப் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஒன் சைடு ரேலி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ கர்சர் பாருங்கள், இந்த இடத்துல நான் வைக்கிறேன். இந்த இடத்துல வைக்கும்போது இப்போ இந்த 100 அப்படின்னு இருந்த இந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0வாக மாறிடுச்சு. இந்த இடத்துல 0வாக இருந்த இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது 100ஆக மாறிடுச்சு. இப்போ அப்படியே பாருங்கள், உங்களுக்கு தலைகீழாக வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கீழே இருக்குது. சரிங்களா, ஏன்னா கீழே டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கீழே கொடுக்குது. இப்போ அந்தமாரி Fibonacci Retracement அப்படிங்கிறது எந்த சைடு எக்ஸ்டென்ஷன் போகுது அப்படின்றத நம்ம இது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து கிடச்சிடும் இந்த இண்டிகேட்டரில். அதுதான் இதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை நம்ம மேனுவலாக வரைஞ்சோம் அப்படின்னா
ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும்போது நமக்கு பிரேக் அவுட் ஆகுறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த ஐயிலேருந்து இந்த லோயர் பாயிண்ட்டு, இந்த ஹையர் பாயிண்ட்டு, கீழே இருக்கக்கூடிய இந்த லோ பாயிண்ட்டு, இந்த ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கு எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றதும் நமக்கு வந்து கிடச்சிடும். அந்த பிரேக் அவுட்டை வச்சு நம்மளால் என்ட்ரி எடுத்துக்க முடியும். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.